வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்துக்கு வாங்க தொடர் நிகழ்ச்சி பகுதி 3. ரயிலில் பயணம் செய்ததுண்டா? அது என்னங்க சார் இப்படி கேட்டுட்டீங்க? சிக்கு புக்கு ரயிலே என்று சிறு வயதில் விளையாடியதிலிருந்து இப்போது வரை ரயில் பயணம் என்றால் ஒரு அலாதி இன்பம் தானே. இந்த ரயில் பயணத்தை வச்சுத்தான் ஒரு செய்தி செய்ய போகிறது. இந்த ரயில் பயணத்தை வைத்துத்தான் ஒரு செய்தி சொல்லப் போகிறேன். ரயிலில் பயணம் செய்ய ரயில் பெட்டி தேவை. அந்த பெட்டி நகர்ந்து செல்ல ரயில் சக்கரம் தேவை. அந்த சக்கரம் சீராக உருண்டு ஓட தண்டவாளம் தேவை. அந்த தண்டவாளம் இயல்பாக அமைய சமமான பாதை தேவை. இப்படி இருக்கும்போது தான் ரயில் பயணம் சுகமாக அமைய முடியும், இல்லையா? இந்த ரயில் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு அல்லது அடுத்த மாநிலத்துக்கு செல்ல முடியும் அல்லவா? ஆமாம் என்று சொல்பவர்களே கொஞ்சம் சிந்தனையை உயர்த்தி பாருங்கள். ஜோதிடத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதுதான் கிரகப்பெயர்ச்சி. 9 கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்தையும் 27 நட்சத்திரங்கள் தான் நகர்த்தி செல்லும். அதனால்தான் நட்சத்திரத்தை பாதங்களாக பிரித்து சொல்வார்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு கிரகம் ஒவ்வொரு பாதமாக நகர்ந்து 4 பாதங்களை கடந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு பயணமாகும். இதுபோல குறிப்பிட்ட நட்சத்திரங்களை கடந்து விட்டால் அது அடுத்த ராசிக்கு நகர்ந்து செல்லும். இந்த நகர்வைத்தான் கிரகப் பெயர்ச்சி என்று சொல்கிறார்கள். ரயில் பயணத்தில் ரயிலில் படுக்கும்போது தமிழ் பேசும் மாநிலமாக இருக்கும், தூங்கி விழித்தால் தெலுங்கு பேசும் மாநிலமாக இருக்கும். நம்மோடு பயணத்தில் இருந்தவர்கள் மாறி புதியவர்கள் நம்மோடு கொஞ்ச தூரம் பயணிப்பர். ஒரு சில மணி நேரத்தில் நாம் புதிய மாற்றத்தை சந்திக்கும்படி இருக்கும், இல்லையா? இப்படித்தான் ஒரு கிரகப்பெயர்ச்சி கிரகநிலைகள் மாறி வரும்போது வாழ்க்கையில் மாற்றம் என புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த கிரகப்பெயர்ச்சி பலன்கள் தான் நமக்கு என்ன செய்யப்போகிறது என்ற ஆவலை ஏற்படுத்தி தரும். இந்த வகையில் 2022 இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் வரும் ராகுகேது பயிற்சி, அதைத் தொடர்ந்து வரும் குரு பயிற்சி என வரிசையாக வருகிறது. அதற்கான ராசி பலனும் ஜோதிட இதழ்களில் நாம் படித்திருப்போம். சரி, இந்த கிரகப்பெயர்ச்சி எனக்கு என்ன மாற்றம் செய்யும் என்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கத்தானே செய்யும். ரயில் பயணத்தில் சில ரயில் நிலையங்கள் சீக்கிரம் வந்துவிடும், சில பல மணி நேரம் கழித்து வரும். சில ரயில் நிலையங்களில் வண்டி அதிக நேரம் நிற்கும். சில ரயில் நிலையங்களில் சில மணித்துளிகள் தான் நிற்கும். அதேபோல் எல்லா ரயில்களும் ஒரே மாதிரி தண்டவாளத்தில் ஓடினாலும் ஒரு சில சூப்பர் ஃபாஸ்ட், சில ஃபாஸ்ட், சில ரயில்கள் ஃபாஸ்ட் பேசஞ்சர், சில குட்ஸ் வண்டி கூட இருக்கிறது. இதுபோலத்தான் 9 கிரகங்கள் இருந்தாலும் சில கிரகங்கள் நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் என ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறும். இதைத்தான் கிரகப்பெயர்ச்சி என்று சொல்கிறோம். இந்த கிரகப்பெயர்ச்சியும் சில சீக்கிரமே நடந்துவிடும். குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்றவை ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்கும். இப்போது இந்த கிரகப்பெயர்ச்சி புரிந்துவிட்டது. இது என்ன பலன் தரப்போகிறது என்பதை ஓரளவுக்கு புரிகிறது. ஆனால் பாருங்கள், ரயில் செல்லக்கூடிய அடுத்த ரயில் நிலையம் எது என்று ரயில் அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய சூழலில் சொல்ல வேண்டுமென்றால் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த கிரகப்பெயர்ச்சி நமக்கு என்ன பலன் தரப்போகிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இதை சொல்வதற்குத்தான் ஜாதகம் என்ற அட்டவணை நமக்கு இருக்கிறது. இதில் பாருங்கள், சந்திரன் என்ற கிரகம் பிறந்த ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறதோ அந்த கட்டத்தில்தான் சந்திரன் இருக்கும். அதைத்தான் ராசி என்று சொல்லுகிறோம். நாமும் ராசி பலன் பார்ப்பதற்கும் கோவில்களில் அர்ச்சனை செய்வதற்கும் இந்த கோத்திரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி என்று சொல்லிக் கொள்வோம். இந்த ராசியை வைத்துத்தான் இந்த கிரகப்பெயர்ச்சி நமக்கு என்ன பலன் செய்யப் போகிறது என்று பார்த்துக்கொள்வோம். ஆனால் இந்த அட்டவணையை எல்லோராலும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதால் இந்த அட்டவணையை படிக்க தெரிந்த உங்கள் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர் படித்து உங்களுக்கு அடையாளம் காட்டித் தருவார். அந்த அருமையான சேவையைத்தான்
பல ஜோதிட இதழ்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதில் பாலஜோதிடமும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம்தானே ராகு கேது பயிற்சி என்று சோர்வாக இல்லாமல் இப்போதே நம்மை தயார் செய்து வைத்து கொண்டால் நாமும் வெளிச்சத்துக்கு நோக்கி அடுத்த அடியை வைக்கலாம் தானே. நம்பிக்கையோடு இருங்கள், வெளிச்சத்துக்கு வாங்க, நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்துக்கு வாங்க பகுதி 2 கேட்டு மகிழ்ந்தோம். இதன் தொடர் நிகழ்ச்சி நாளை வெளிவரும். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. இன்னொரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.